டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். அணு ஆயுதங்களை கொண்டு இந்தியாவை தாக்குவோம் என பாகிஸ்தான் தளபதி விடுத்த மிரட்டலுக்கு இந்தியா பதிலடி. போர் ஒத்திகைக்கு ஏற்பாடு. பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருவது திமுகவுக்கே சாதகம். அமைச்சர் KN நேரு பதிலடி. சட்டமன்ற தேர்தல் பணிகளை மேலும் தீவிரப்படுத்தியது தமிழக பாஜக. மாநில நிர்வாகிகளுடன் தேசிய பொதுச் செயலாளர் சந்தோஷ் ஆலோசனை. பாஜக தேசிய பொதுச் செயலாளர் சந்தோஷை சந்திக்க மறுத்த OPS. விஜய் கூட்டணிக்கு செல்ல முடிவு செய்திருப்பதாக தகவல். ஃப்ரீ புக்கிங்கில் அதிரடி காட்டும் கூலி படம். 50 கோடி ரூபாய் வசூலானதாக தகவல். தங்கம் விலை இன்றும் சரிந்தது. சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்தது. இனி விரிவான செய்திகள். தான் எப்பொழுதும் அதிகார பரவலின் ஆதரவாளர் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தெரிவித்திருக்கிறார். நீதி மக்களின் வீட்டு வாசலை சென்றடைய வேண்டும் என்றும் அதிகார மண்டலங்களாக இருக்கக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பலி கொடுக்க கூடாது என்றும் தலைமை நீதிபதி தெரிவித்தார். இந்தியர்களுக்கு அரசியல் சாசனமே புனித நூல், அதைத்தான் நம்ப வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி BR கவாய் கூறினார். புகார்களை கையாளுவதில் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் போல செயல்பட முடியாது என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். நியாயமான நேர்மையான தேர்தல் நடத்தும் பொறுப்பு மிக்க நிர்வாக அமைப்புதான் தேர்தல் ஆணையம் என்று கூறியுள்ளார். தேர்தல் நடைமுறைகளில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்த புகார்களை தேர்தல் ஆணையம் நிராகரிக்க முடியாது என்று கூறிய அவர், தேர்தல் ஆணையம் வாக்காளர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றும் எச்சரித்தார். இந்தியாவுடனான மோதலுக்கு பிறகு இரண்டாவது முறையாக பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் அமெரிக்கா சென்றிருக்கிறார். இந்நிலையில் இந்தியாவிடமிருந்து பாகிஸ்தானுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் அணு ஆயுதத்தை வைத்து பாதி உலகையே அழித்து விடுவோம் என அவர் மிரட்டல் விடுத்திருக்கிறார். சிந்து நதியில் இந்தியா அணை கட்டும் வரை காத்திருப்போம் என்று கூறிய அவர், பின் ஏவுகணைகளை வைத்து அதை அழிப்போம் என்று கூறியிருக்கிறார். அணு ஆயுத மிரட்டல் விடுத்த பாகிஸ்தான் தளபதிக்கு இந்தியா பதிலடி கொடுக்கும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. அரபிக்கடலில் இந்தியா கடற்படை இன்று போர் ஒத்திகையில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருக்கிறது. இதனால் அச்சமடைந்த பாகிஸ்தான் தானும் போர் நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாக கூறியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் பணிகளை தமிழக பாஜக மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாஜக களப்பணிகளை தீவிரப்படுத்தி வருகிறது. இதற்காக பாஜக மாநில நிர்வாகிகளுடன் தேசிய பொதுச் செயலாளர் சந்தோஷ் ஆலோசனை நடத்தியுள்ளார். இதில் பாமக தேமுதிகவை கூட்டணிக்கு இழுப்பது குறித்தும் பேசப்பட்டது. கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறந்து அதிமுக பாஜக கூட்டணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வது, OPSஐ கூட்டணியில் இணைப்பது உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழகத்திற்கு மோடி வருவது திமுகவிற்கே சாதகமாக அமையும் என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் கருத்து வேறுபாடு இருப்பதாக EPS பகல் கனவு கண்டு கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கருத்து வேறுபாடு காரணமாகத்தான் OPS வெளியேறி உள்ளதாகவும் அதை மறந்து EPS திமுகவை விமர்சிப்பதாகவும் தெரிவித்த KN நேரு, 40 முறை பிரதமர் தமிழகத்திற்கு வந்தாலும் திமுகவிற்கே அது சாதகமாக இருக்கும் என்று கூறினார். OPSஐ மீண்டும் கூட்டணிக்கு இழுக்க பாஜக தீவிர முயற்சிகளை எடுத்து வரும் நிலையில் அதற்கு OPS நோ சொல்லிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் வந்திருந்த பாஜக தேசிய பொதுச் செயலாளர் சந்தோஷை பார்க்க நேரம் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையிலும் அதை OPS நிராகரித்து விட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியை நோக்கி அவர் நகர்வதாகவும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.